வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2015 வருஷம் நம்ம சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ 2023 கூட பல பேரை சேர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2015க்கும் 2023க்கும் இடைப்பட்ட ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இது ரெண்டுமே எல் நினோ வருஷங்கள். பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், இப்போ நிலத்தடியில் நீரை நம்ம எடுக்கிறோன்னா ரெண்டு ப்ராசஸில் மட்டும்தான் அது சாத்தியம். ஒன்று மக்களோட அத்தியாவசியத்துக்காக, இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்காக. இதில் ஒன்றுத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நிலத்தடி நீர் இருப்பை ஒழுங்காக வச்சிருக்க முடியும்னா எதை சார் பண்ணணும்? இல்லை சரி, அதாவது நீங்கள் தொழிலுக்கான தண்ணி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அழகாக வந்து சுவேஜ் ட்ரீட் பண்ணி தரலாம். ஓகே. இப்போ நீங்கள் சென்னையில் வந்து இத்தனை மில்லியன் டன் தண்ணியை நம்ம வந்து கழிவாக வெளியே அனுப்புகிறோம். அது என்ன ஆகுது? அது கழிவாக இது பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த தண்ணியை சுத்திகரித்து நல்லா சின்ன சின்ன யூனிட்ஸ் அங்கங்கே போட்டு சுத்திகரித்து இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவை இருக்காது. ஸோ நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு வழியே இல்லை, மக்கள் குடிக்க தண்ணி இல்லை, நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலாம். இப்படி இண்டஸ்ட்ரிக்கான தண்ணியை மக்கள் வெளியே அனுப்பக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து நிச்சயமாக மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்த முடியும். அதுக்கான விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம். நீங்கள் சொல்கிறது உண்ணாத பருகாத பொருட்களாக தான் நம்ம அதை பண்ண சாத்தியம் இருக்குது. ஒரு பொருட்கள் தயாரிக்கிறதா தான் சொல்கிறேன். இதுவே நம்ம இந்த கூல்ட்ரிங்க்லாம் குடிக்கிறோம்ல சார், அதுக்குள்ள எவ்வளோ தண்ணியை செலவு பண்ணால் உங்களுக்கே தெரியும். நிலத்தடி நீர் அவ்வளோ பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்க? இல்லை, நாம் பொதுவாக பூவுலகில் சொல்கிறதே மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற குடிநீரை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு. பப்ளிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், பொது நீர். அது வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக வந்து கிடைக்கணும். அது வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நம்மளே வந்து பாட்டில் போட்டு காசு கொடுத்து வாங்க. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் போயின்னா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நாங்கள் பள்ளிகளில் கல்லூரியில் படித்தப்பெல்லாம் நான் காசு கொடுத்துலாம் வாங்கி குடிக்கணும்னு நினச்சி கூட பார்த்த கிடையாது. அங்கே பஸ் ஸ்டாண்டில் ட்ரம் வச்சுருப்பாங்க, பஸ்ஸுக்குள்ளே ட்ரம் வச்சுருப்பாங்க, தியேட்டரில் ட்ரம் வச்சுருப்பாங்க, எல்லாரும் தண்ணி இருந்துச்சு. அதுதான் நம்ம வந்து எடுத்து குடிச்சிட்டு வந்தோம். இன்றைக்கி அப்படியே மாறி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து இந்த பாட்டில் வாட்டர் தான் நல்ல தண்ணின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுக்க வச்சிட்டாங்க. ஸோ தண்ணீரை ஒரு வணிக பண்டமாக வணிக பொருளாக மாற்றுவதற்கு உரிமை வந்து நமக்கு கிடையாது. அதுவும் அரசாங்கம் இப்போ அறிவித்திருப்பது வந்து ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாகும். ஏன்னா ஆவினில் வந்து நாங்கள் வந்து பாட்டில் பண்ணி தண்ணி வைக்க போகிறோம் சொல்கிறது சரியான உதாரணம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் பைப்பில் போய் தண்ணி கொடுக்கணும். அதுதான் அது வந்து ஃபண்டமெண்டலான விஷயம் வரும். எல்லா வீட்டுக்கும் பைப்பில் தண்ணி கொண்டு போக முடியாதான் கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் கையில் விட்டது வந்து பெரிய தப்பு. தண்ணீர் வந்து வளம், அது யாரும் மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ ஒரு ஷூவு இல்லை ஒரு கார் யாரோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்க வந்து விற்கிறாங்க. பட் வாட்டர் வந்து ஒரு பேசிக்கான ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் வந்து விற்கிறது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக இது கட்டணத்துக்குள்ளே வராதான் நம்ம முதல்ல நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்துருச்சு. இன்னொரு பக்கம் காற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க சார். சுத்தமான காற்று வேணுமா, இது இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு. இப்படி மனுஷனுக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாமே காசு மயமாக்கப்பட்டால் ஃபியூச்சரில் இயற்கை என்னதான் சார்? இல்லை, 2064 ஒரு ஸ்டடி இருக்குது. 2064 வந்து ஆப்ரேஷனல் அட்மாஸ்பரிக் கொலாப்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் டோப்போஸ்பியர் இருக்குல்ல, வளிமண்டலத்தில் இருக்குல்லையே, அது எல்லாமே ஒன்றா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடஞ்சிச்சுன்னா மனிதர்கள் வாழ்வு வந்து சிலிண்டருக்குள்ளே தான் வாழ முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டடி வந்து சொல்லுது. அந்த ஸ்டடியை யாரும் ஒன்றும் பியர் ரிவ்யூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஸ்டடி சொல்லுது ஆப்ரேஷனல் அட்மாஸ்பரிக் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2064-65 வாக்கில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உடஞ்சிரும். அப்போ நீங்கள் சிலிண்டருக்குள்ளே நீங்கள் சிலிண்டருக்குள்ளே போய் உட்கார மாட்டீங்க. இந்த ரூமில் ஒரு சிலிண்டர் இருக்கும், உங்கள் ஆஃபீஸில் ஒரு சிலிண்டர் இருக்கும், உங்கள் காரில் ஒரு சிலிண்டர் இருக்கும். ஸோ சிலிண்டருக்குள்ளே வர ஆக்சிஜனை சுவாசி தான் நீங்கள் வந்து உங்களை வேலையை செய்ய முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து போகிறக்கான சொந்த கிரகத்திலேயே வேற்று கிரகத்தில் வாழ்கிற ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ரூமில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருவோம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் தரும். காரில் போனால் அங்கே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் அட்மாஸ்பரிக் கொலாப்ஸ் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது. அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து போராடுறோம், கஷ்டப்படுறோம். நடக்கிறது தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஸோ இந்த ஏர் நீங்கள் பற்றி சொன்னீங்களே, அந்த ஏர் வந்து தண்ணிக்கான நடந்த விஷயம் தான். அது முன்னாடி 25-30 வருஷம் முன்னாடி எப்படி தண்ணி வந்து ஒரு காமன் ரிசோர்ஸாக இருந்துச்சோ, இன்றைக்கி அது அந்த நிலைமை வந்து இப்போ ஏருக்கும் காற்றுக்கும் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கான வேலை. அப்போ என்ன இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு
வீட்டில் வந்து ஆக்சிஜன் பியூரிஃபையர் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி தண்ணிக்கான பியூரிஃபையர் வாங்கி இது வாங்கி சொல்கிறாங்க இல்லையா, தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, பபுள் டாப் வாங்கி சொல்கிற மாதிரி ஆக்சிஜனுக்கான பியூரிஃபையர் டேங்க் வச்சுக்கோங்க, பியூரிஃபைரிங் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. உங்கள் காரில் வச்சுருந்தா வீடுக்குனா கொஞ்சம் பெருசாக இருக்கும், 5-6 பேர் நம்ம இருப்போம், கார்னால் 2 பேர் தான் இருப்போம். ஸோ குட்டியாக வச்சுக்கோங்க. கடைகள் மாலில் போகும்போது அங்கங்கே வாங்கி வச்சுருப்பாங்க, ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து கொண்டு போய் நிப்பாட்டும். அப்போ நீங்கள் வந்து தண்ணி காற்று எல்லாமே ஒரு விற்பனை பொருளாக ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். அப்பா ஆக்சுவலாக கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சம்மந்தமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு இது சம்மந்தமான கான்டென்ட்ஸ் கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ ஓகே மக்கள் விழிப்புணர்வு அடையலான்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா மறைக்கப்பட்டதாக கூட சொல்லலாம், இந்த நோய் கிருமிகள் தாக்கம் இருக்குல்ல, அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதாவது லான்செட்டோட அறிக்கை 2021-2019 வந்த அறிக்கை வந்து ஒரு விஷயம் சொல்லுது. கடந்த 150-200 ஆண்டுகளாக மனித இனம் சுகாதாரத்துறையில் பெற்ற முன்னேற்றங்களை இல்லாமல் செய்து வரும் காலநிலை மாற்றம் சொல்லுது. Climate change will undo the progress that the humanity has achieved in the last 150-200 years in terms of public health. இதுதான் அந்த அறிக்கை சொல்கிற விஷயம். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கொரோனா. கிட்டத்தட்ட கொரோனா வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். டெங்கு, நீங்கள் கொசுவோட வாழ்வு காலம் 20 நாள்லேருந்து 40 நாளாக இருக்குது. பிரான்ஸு, இட்டாலி போன்ற நாடுகள், குளிர்ந்த நாடுகளும் பொதுவாக கொசு வந்து ஒரு வெப்பமண்டல உயிரினம். அது வெப்பம் வேணும், அதுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும். இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறையா பொதுவாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன, அது ஃப்ரான்ஸு, ஈரான், ஃப்ரான்ஸு, இட்டாலிலாம் 40 டிகிரி செல்சியஸ் போகுது. ஆமாம், அப்போ அங்கே டெங்கு வருது. அவங்களுக்கு டெங்குனா என்னென்னு தெரியாது அவனுக்கு. ஆனால் அது வந்து கொசு வந்து ஒரு வெப்பமண்டல உயிரினம் இல்லையா. ஸோ அவங்க டெங்குன்னா என்னன்னு தெரியாது, அவங்க பாவம் திணறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம ஊரில் டெங்குனா என்னன்னு தெரியும், அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும் தெரியாது, டெஸ்ட் வச்சுருப்போம். அவனுக்கு இல்லாத நோய் அந்த டெங்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் அதாவது இந்த 2023-22 டெங்குவால் இட்டாலி, ஃப்ரான்ஸில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இது டெங்குங்கிறது எக்ஸாம்பிள். இப்போ கொசு என்ன ஆகுதுன்னா, அதோட வெப்பம் அதிகரிக்கிறது, அதோட வாழ்வு காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏடிஎஸ் கொசு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டெங்குவை பரப்புது. அதோடைய வாழ்வு நாள் வந்து டபுள் ஆயிடுச்சு. 20 டேஸாக இருந்து 20 நாள் தான் வாழும், அது இப்போ 40 நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ டெங்குவோட மோர்டாலிட்டி, மார்பிடிட்டி வந்து இன்னும் டபுள் மடங்கு ஆகும். டெங்கு மட்டும் இல்லை, இது டயரியா, ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ இது என்னது, இது அப்போ ஹீட் வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு வந்து அர்த்தம். கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறது அர்த்தம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம புதிய நோய் கிருமி நிச்சயமாக வரும். அதாவது நீங்கள் இப்போ கொரோனா மாதிரியான வைரஸ்கள் வந்து நிறைய காட்டுயிர்களில் வாழுது. ஸோ காடுகளை நம்ம அழிக்கிறோம், காட்டுத்தீ வருது. அப்போ அந்த காட்டுயிரில் வாழக்கூடிய வைரஸ் என்ன ஆகும், அந்த வைரஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த விலங்குகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த விலங்குகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எச்சில் மூலமாகவோ எச்சம் மூலமாகவோ இந்த வைரஸ் வந்து வேற உயிருக்கு போகுது. ஸோ இது வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து உருமாறிய போலியோ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? உருமாறிய வேரியோலா இது இப்போ பெரியம்மை நோய்னு சொல்லுவோம்ல, ஸ்மால் பாக்ஸ், அதுக்குரிய வைரஸ் வந்து வேரியோலா. நம்ம யாராவது வந்து ஒரு உருமாறிய போலியோ வைரஸ், உருமாறிய வேரியோலா பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து வெறும் கிருமி, அது இங்கே இருக்குது, அது நீங்கள் ஊசி போடுறீங்க அல்லது உங்களுடைய சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அதை வந்து கட்டுப்படுத்திடுறீங்க. ஆனால் கோவிட் மாதிரி, கொரோனா மாதிரி, நிப்பா மாதிரி இந்த மாதிரி இருக்க வைரஸ்லாம் வந்து வேற காட்டு உயிரிலிருந்து இந்த வைரஸ். இட்ஸ் லைக் a மியூட்டேஷன் தான். அதோட அடிப்படை வாழ்தலே மியூட்டேஷன் தான். அது மியூட்டேட் ஆனால் தான் அது வாழும். அப்போ என்ன ஆகும், மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் மியூட்டேட் ஆகிறப்ப திறனும் அதிகரிக்கல சார். சில சமயம் அதிகரிக்கும், சில சமயம் குறையும். அதை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, அது நேச்சர் தான் டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியோலா வைரஸையோ இல்லாட்டி ஒரு போலியோ வைரஸையோ நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஊசி போட்டிங்க, இல்லை சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணிங்க, கண்டுபிடிச்சிங்க. பட் இந்த மாதிரி மியூட்டேட் ஆகி வரக்கூடிய வைரஸ் இருக்குல்ல, அது வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். இந்த என்ன டெல்டாம்பா, ஒமிக்ரான்பாங்க, எத்தனை வேரியன்ட்ஸ் வந்து எத்தனை நாள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ WHO வார்னிங் கொடுத்துருக்காங்கல்ல, இதை விட மோசமான ஒரு பேண்டமிக் வந்து உலகம் சந்திக்க போது தயாராக வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்கணும். அப்போ ஒரே ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே சார், இப்போ WHO ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க, இவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்கன்னா முகாந்திரம் இருக்காது. எதன் அடிப்படையில் இப்போ ஏற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க? அதாவது 2019-20 அந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் IPBSும் அமைப்பு இருக்குது. அவங்க வந்து இன்டர்கவர்மெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் இக்கலாஜிக்கல் சர்வீசஸ்னு ஒரு அமைப்பு. அது வந்து ஐநாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அவங்க வந்து அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னா, அது 2010 உலகம் முழுக்க இந்த மாதிரி விலங்கியல் தொற்று நோய்கள் சொல்லுவோம், ஜூனாட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். இப்போ கோவிட்லாம் ஜூனாட்டிக் டிசீஸ் தான். ஸோ இந்த மாதிரி தொற்று நோய்கள் வருவதற்கான காரணிகளை கண்டுபிடிச்சி 2010 குளோபல் விரோம் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து USAID, இந்த பில் கேட்ஸ் கூட ஒரு வீடியோ பேசுகிறத எல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டாச்சு. அது அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. என்ன ஆய்வுனா, உலகத்தில் எத்தனை வகையான காட்டுயிர்களில் இந்த மாதிரி வைரஸ்கள் இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறாங்க.
ஸோ உலகத்தில் காட்டு குளோபல் வைரம் ப்ராஜெக்ட் அது ட்ரம்ப் அது ஃபண்டிங்லாம் கட் பண்ணார், பெரிய சிக்கலாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. உலகம் முழுக்க காட்டுயிர்களில், அதாவது வவ்வால்கள், பிரிமேட்ஸ், பல்வேறு விஷயங்களில் ஒரு 17 லட்சம் வைரஸ் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்பா, சரியா? உலகத்தில் இருக்க காட்டுயிர்கள் இருக்க வைரஸ்களை, அந்த 17 லட்சம் வைரஸில் 6,84,000 வைரஸ் வந்து மனிதர்களை தாக்குவதற்கான கட்டமைப்பை கொண்டு போய் தாக்குன்னு நான் சொல்ல, ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இந்த ஸ்ட்ரக்சர் அது ரொம்ப சயின்டிஃபிக் பாசிபிலிட்டியில் அது வந்து நீங்கள் வந்து லக்காக போயிடும். அந்த 6,84,000 வைரஸஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா தெரியும். அந்த ஜினோம் அதெல்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்து ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் 6,84,000ல் 998 வைரஸ் வந்து ரெடியாக இருக்குது ஹியூமன்ஸுக்கு தாவுவதற்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லிச்சு. அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனுக்கு தயாராகுது. ஸோ அதனால தான் WHO சொல்கிறாங்க கோவிடை விட மோசமான வைரஸ் வந்து தொற்றுவதற்கு தயாராகணும் உலகம் சொல்கிறாங்க. ஐயோ, ஸோ இது வரைக்கும் பார்க்குறது ட்ரெய்லர், இதுக்கப்புறம் மெயின் பிக்சருக்கு வாய்ப்பு அப்படி நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது வந்து ஐயோ சார், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்க பயமாக தான் சார் இருக்குது. ஏன்னா நிறைய பேரும் சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு விஷயம் பேசினாலே கடந்து போயிடுவாங்க. வேறு வேலை இல்லை, இப்போ இதே சொல்லுவாங்க, உலகம் அழியுதுன்ற எங்கே அழியுது, கடலை சென்னை போகுது எங்கே போகுது, இது போல தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப எங்களுக்கே கொஞ்சம் தெற்காகுது சார். ஆக்சுவலாக அந்த ஒரு பல்பை நீங்கள் டேர்ம் பண்ணுவீங்க சார், ரெட் பல்ப் டெம்பரேச்சர். எஸ், இதுமாரி ஒரு மனுஷ உடம்பு எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட நம்ம அதை கடந்துட்டு வராசா அப்படின்ட்டு, அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார்? சரி, வெட் பல்ப் டெம்பரேச்சர் இது பொதுவாக கடற்கரை ஒரு பகுதி தான் இருக்கும். ஏன்னா சதவீத ஈரப்பதம் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது சரியான தமிழ் சொல் வந்து சதவீத ஈரப்பதம் நாங்கள் சொல்கிறோம். வேறு யாராவது தமிழறிஞர் வந்து சரியான தமிழ் சொல்ல கொண்டு வரோம். ஈரப்பதம் வந்து எங்கே இருக்குன்னா கோஸ்டலில் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ டெம்பரேச்சரும் கோஸ்டலில் இருக்க அந்த அதாவது கடற்கரை இருக்க பகுதியில் இருக்க ஹியூமிடிட்டியும் சேரும்போது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து வரும். ஸோ இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வருமா கேட்டால் ஊட்டியில் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, கோயம்புத்தூரில் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எங்கள் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, ஹியூமிடிட்டி வந்து அங்கே வந்து வேரி ஆகும். இங்கே இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது அங்கே. சரியா? இங்கே வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கனால டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் உங்கள் டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்லிடும். அது வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக 31.5 டிகிரி சென்னையில் தொட்டுருச்சு. 32 டிகிரி செல்சியஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியே போகக்கூடாது. உடம்பு தாங்காது, அந்த ஹீட் தாங்காது, நீ வெளியே போகக்கூடாது. சென்னையிலையா சார்? ஆமாம், 35 வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துச்சு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் வேறு, வெட் பல்ப் டெம்பரேச்சர் வேறு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியே போய் மரத்துக்கு கீழேன்னா கூட 6 மணி நேரத்தில் இறந்துருவீங்க. உடம்பு தன்னை தானே குளிர்விக்கும் தன்மை இழந்துடும். அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 தாண்டிச்சுன்னா அந்த இதை உறிஞ்சுதில், வேர்வை உறிஞ்சுதில் அந்த கெப்பாசிட்டி வந்து அதுக்கு போயிடும். ஸோ அது வந்து 35 டிகிரிஸ் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மரத்துக்கு கீழே போயின்னா கூட, அதாவது ஒரு ஷேட்லன்னா கூட நீங்கள் வந்து உயிரிழப்பு வந்து 6 ஹவர்ஸில் வந்து நடந்துடும். ஸோ அதில் பேஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 32, அதில் சென்னை வந்து 31.5 வந்து கடந்த வாரத்துக்கு முன்னாடி வந்து டச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட விளிம்பில் இருக்கும் மேடம். எக்ஸாக்டாக விளிம்பில் இருக்கும். இன்னொரு 2 வருஷம் கழித்து டெம்பரேச்சர் கூடும்போது ஹியூமிடிட்டியும் கூடுச்சுன்னா, அதனால தான் இந்த தடவை நாங்கள் வந்து முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சு அவங்களும் வந்து அந்த ஒரு அறிவிப்பானை வெளியிட்டாங்க. 10 மணி 11 மணி மேலே யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படி ஒரு அறிவிப்பானை வந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சொன்னோம். அந்த மாதிரி வெட் பல்ப் டெம்பரேச்சர் ரீச் ஆகுது சென்னை, ஸோ வந்து வெளியே போக வேண்டாம். 11 மணிலேருந்து 10:30 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் எல்லா வீட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா போங்க. ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை யாரை பார்க்கணுன்னா போங்க. வெளியே போய் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 10-11லேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து வெளியே போகாமல் சொல்லி அரசாங்கமும் அதுக்கான ஒரு அறிவிப்பானை வந்து கைட்லைன்ஸ் விட்டுருந்தாங்க, பார்த்துருந்தோம். அப்போ சார் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே சார் நீங்கள் சொன்ன அந்த லெவலில் எட்ட முடியும்? வெட்டக்கூடாது. அப்படி எட்டுனா ரொம்ப சிக்கலாகும். எட்டக்கூடாத விஷயங்களை இப்போ இந்த க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, பசுமை போர் அதிகரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம், அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். அது செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் மிக மிக நாங்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் வந்து உலகத்தில் பிரச்சனையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் வந்து கிளைமேட் சேஞ்சு என்ன பற்றி பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அதான் அவங்களுக்கு பதில் தான் சொல்லுவேன். இதுதான் சார் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் வந்து நாம் வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், ஏதோ எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து ஆட்சியோ காட்சியோ காலமோ மாறும்போது தீர்த்துக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வந்து என்வாரன்மெண்ட் பொறுத்த மட்டும் வந்தால் பார்த்துக்கலாம் வச்சிங்கன்னா, வந்தால் பார்க்குறது ஒன்று இருக்காது. உயிரோடு இருந்தால் தான் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். வந்தால் பார்க்க ஒன்று இருக்காது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ தான் நீங்கள் வந்து பிரதான பிரச்சனையாக வந்து நாம் வந்து எடுக்கணும், அட்ரஸ் பண்ணுறோம். சார் கிரெட்டா தம்பக் நல்லா அவங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக
உலக தலைவர்கள்லாம் பேசிட்டு மட்டும் தான் இருக்கீங்க, ஆனால் யாருமே சம்மந்தமான ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, சும்மா கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே வர்றது பார்த்தீங்கன்னா காரில் தான் வரீங்க, கார்பன் எமிஷன் அப்படி இருக்குது, முதல்ல நீங்கள் மாறுங்க, அப்புறம் மக்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க சார். இறுதியாக உங்களோட கருத்து மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் சார். இல்லை, கிரேட்டா டன்பர்கோடைய அந்த ஒரு தார்மீக கோபம் இருக்குல்ல, அதில் வந்து தப்பும் கிடையாது. அவங்க வந்து 2015-16 அந்த ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட் வாசலில் போய் ஒற்றை பெண்ணாக போய் நின்னாங்கல்ல, யூ வில் டை அவுட் ஆஃப் ஓல்ட் ஏஜ், வி வில் டை அவுட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இன்றைக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் வந்து வயது மூப்பால் வரக்கூடிய நோயால் இறப்பீர்கள், நாங்கள் காலநிலை மாற்றம் கொண்டக்கூடிய சிக்கல்களால் உயிரிழப்போம். யூ வில் டை அவுட் ஆஃப் ஓல்ட் ஏஜ், வி வில் டை அவுட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அந்த தார்மீக கோபம் இருக்குல்ல, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் பிடிங்கிறீங்கன்னு சொல்கிற ஒரு யூஆர் பிளக்கிங் அவர் ஃபியூச்சர்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து அந்த தார்மீக கோபம் வந்து நியாயமான ஒரு கோபம் தான். ஆமாம், அதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அவருடைய அவுட் பர்ஸ்ட் எல்லாமே ஒரு 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 கவலையிலேருந்தும் ஒரு அச்சத்துலேருந்தும் வரக்கூடிய விஷயமா தான் வந்து நம்ம வந்து. இப்போ எதுக்காக சார் அந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க அவங்க எல்லாருமே? ஆமாம், நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது உண்மை தானே. உலகத் தலைவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து உலகத்திலே அதிகமான கார்பன் எமிஷன் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011 2019 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் தான் வேர்ல்டோட அதிகமான கார்பன் எமிஷன் வந்திருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 சைன் பண்ணிட்டோம். 1990 உலக உச்சி மாநாடுகள் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணாங்க உலகத் தலைவர்கள்லாம்? எதுவுமே அதான் சார். ஸோ அப்போ அந்த கோவத்தில் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவருடைய அந்த அறச்சீற்றம் வந்து நியாயமானதான். ஸோ எல்லாருக்குள்ளே இருக்க கிரெட்டா தன்பர்க் வெளியே வந்தே ஆகணும் இந்த சுற்றுச்சூழல் விஷயம் சார்ந்து. ஓகே சார். சார் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. நிறைய விழிப்புணர்வு உங்களால் எனக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கு நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.